வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஆரோக்கியமான எனர்ஜி பார் வீட்டிலே ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது ரெண்டுத்தையும் மிக்சியில் சேர்த்து ஒரு லேசான ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தான பவுடராக அரைக்க வேண்டாம், லேசாக கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சா கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கலாம். மிதமான தீயிலே வச்சு இதை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஓட்ஸ் நல்லா வறுப்பட்ட பிறகு லேசாக கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் இதை எடுத்துடலாம். ஓட்ஸ் நம்ம பொடி பண்ண தேவையில்லை, இதை அப்படியே தான் சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். சுத்தமான வெல்லம்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் தூசு இருக்குன்றதுனால ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா கரைய விட்டுட்டு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக இப்போ இதே பேனில் 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெல்லத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். வெல்லம் நல்லா கொதித்து லேசாக கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க ஓட்ஸ், பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை, பொட்டுக்கடலை அந்த தூளையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி, திராட்சை, பிஸ்தா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் நம்ம சரியான மெஷர்மெண்ட்டில் எடுத்தால் தான் நமக்கு அந்த பாண்டிங் கிடச்சி நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெல்லம் கம்மியாக சேர்த்தோன்னா இது உதிராக போயிடும். அதனால் கண்டிப்பாக இதை 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ ஒரு தட்டில் நெய் தடவி ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கலவையை அந்த தட்டில் போட்டுட்டு ஒரு கப்போட அடிபாகத்துலேயும் கொஞ்சம் நெய் தடவிட்டு நல்லா அழுத்தி விட்டோன்னா நல்லா சமமாக மாறிடும். இந்த கலவை சீக்கிரமாகவே ஆறிடும். அதனால் இதை சூடாக இருக்கும்போதே நமக்கு தேவையான அளவுகளில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ண போகிற கத்தியிலையும் 2 பக்கம் நல்லா நெய் தடவிட்டோன்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பத்து நிமிஷத்தில் இது நல்லா ஆறிடும். ஆறின பிறகு இதை நீங்கள் பரிமாறிடலாம். இது எல்லா வயது பீப்புளுக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. ஸ்கூல்ஸ்க்கு, ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகும்போது கூட ஸ்நாக்ஸாக தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியும் கிடைக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.